ஷாலோம் and welcome to the Voice of Thunder. இடி முழக்கத்தின் சத்தத்திற்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இது உங்கள் ஜாமக்காரனின் தகவல்கள். இறுதி நாட்களில் இருக்கும் திருச்சபைக்கு முதல் மேல் நின்று தீர்க்க தரிசனத்தின்படி தேசங்களில் குறிப்பாக இஸ்ரேலில் நிறைவேறும் சம்பவங்களை கவனித்துக் கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இந்த தகவல்களையும் கொண்டு வரும் ஜாமக்காரனுடைய தகவல்கள். இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி 2024. சரியாக இதே நாளிலே கடந்த வருடத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரியதான ஒரு தாக்குதல் ஹமாஸ் என்கிறதான தீவிரவாத இயக்கம் நிகழ்த்தியது. ரொம்ப கோரமான ஒரு சம்பவம். 1200 பேர் கொடூரமான விதத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். பெண்கள் கற்பழிக்கப்பட்டும், சிறு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முன்பதாக தலைவெட்டி கொல்லப்பட்டதுமா, பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளுக்கு முன்பதாக கோரமான விதத்தில் சுட்டு கொல்லப்பட்டதும், குடும்பத்தோடு எரிக்கப்பட்டதும், இந்த மாதிரி கோரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேலானது எதிர்கொண்டது. அந்த நாளில் இருந்து ஒரு வருடம் நம்ம கடந்து வந்திருக்கோம். அந்த நாளை நம்ம மறக்க முடியாது. அந்த ஒரு கோரமான சம்பவம் இன்றைக்குமே நினைத்து பார்க்கும்போது மிகவும் வருத்தமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கும் சஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த நாளை மறக்க முடியாத, மரித்து போனவர்கள் இன்னும் மறக்க முடியாத ஒரு நினைவாகவே அவங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 1200 பேர் கொல்லப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, 252 நினைக்கிறேன் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆண்களையும் வயசானவர்களையும் பிணை கைதிகளாக கொண்டு போய் காசாவில் வைத்திருந்தார்கள். இன்று வரையும் இருக்கிறார்கள். இதில் 252 பார்த்தீங்கன்னா 117 ஹாஸ்டேஜஸ் மீட்கப்பட்டு இருக்கிறார்கள் உயிரோடு கூட. 72 பேர் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி தகவல்கள் வந்திருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 100 ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டார்கள் என்று சொல்லியுமே அச்சப்படுகிறது. என்ன சூழ்நிலை என்று சொல்லி இன்னும் தெரியவில்லை. காசாவில் இப்போ இருக்கக்கூடியதான சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 40 to 50% காசா இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு விட்டது. இதில் இஸ்ரேலில் இருக்கக்கூடியதான ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசாவை இப்போ 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். நார்தர்ன் காசா, சென்ட்ரல் காசா, அப்புறம் சதர்ன் காசா. நார்தர்ன் காசாவை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மோஸ்ட்லி அதனுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டது. இப்போ சென்ட்ரல் காசாவும் சதர்ன் காசாவிலையும் பார்த்தீங்கன்னா மேல் புறத்தில் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஆனாலும் அதுலேயும் ஒரு சில சேலஞ்சஸ் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற தேசத்தை போல இஸ்ரேல் போர் புரிய வேண்டுமே ஆனால் எல்லாரையுமே அடிச்சு தம்சம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் அப்படி செய்யலை. ஏன்னா காசாவினுடைய மக்களும் அங்கே இருக்கிறார்கள். இதில் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் மக்கள் மத்தியிலேயே ஊடுருவி மக்கள் மத்தியிலிருந்தே தான் செயல்படுகிறார்கள். இன்னும் கேட்டிங்கன்னா, இந்த யாயா சின்வார் என்று சொல்லக்கூடியதான இந்த நபர், இன்னும் அந்த ஹமாஸினுடைய இந்த தலைவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தான் சந்தேகப்படக்கூடியதான ஒரு நிலைமையாக இருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, மக்களோடு மக்களாக இருக்கிறார். இன்னும் கேட்டிங்கன்னா, புர்கா அணிந்து கொண்டு பெண் வேடத்தில் தான் சுற்றிட்டு இருக்காரா மக்கள் மத்தியில். ஸோ அப்படிதான் அவருடைய உயிர் பாதுகாக்கப்படுகிறது. இஸ்ரேல் இந்த சேலஞ்சில் தான் ரொம்ப கஷ்டப்படுகிறது. ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தை காசாவிலிருந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணுறதுக்கு இன்னும் போராடி கொண்டு இருக்கிறது. நிறைய டெரர் டனல்ஸ் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தின் மூலமாக நோண்டப்பட்டதான நிறைய டனல்கள் எல்லாம் இஸ்ரேல் கைப்பற்றி விட்டது. அங்கே இருக்கக்கூடிய அம்யூனிஷன்ஸ், வெப்பன்ஸ் எல்லாமே கைப்பற்றி விட்டது. இன்னும் ஒரு சில டனல்கள் இருக்கிறது சென்ட்ரல் காசாலையும் சதர்ன் காசாலையும். அதுக்குள்ளே இன்னும் பதுங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டேஜஸையும் பிடிச்சு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இஸ்ரேல் தன்னால் இயன்ற மட்டும் அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கேஷுவலிட்டி, நிறைய ராணுவ வீரர்கள், சின்ன சின்ன பிள்ளைங்க, 18 வயசு 21 வயசு பிள்ளைங்களாம் இந்த போரில் தங்களுடைய உயிரை மக்களுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து இந்த காரியம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இஸ்ரேலுடைய சமாதானத்துக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். சமீப காலத்தில் நடந்ததான ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இஸ்ரேலுடைய போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸோட மாத்திரமல்ல, இஸ்ரேல் 7 முனைகளிலே போராடி கொண்டிருக்கிறது. ஒரு எதிரி கிடையாது. நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா, கானானுக்குள்ள நுழையும் போது 7 விதமான சத்துருக்கள் என்று சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் 7 ஃப்ரண்ட்ஸ்ல போராடி கொண்டு இருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹமாஸ் காசால இருக்கக்கூடியதான ஹமாஸ் தீவிரவாத இயக்கம். இன்னொன்று இஸ்ரேலுக்கு மேல் உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது லெபனான் பகுதியிலிருந்து இயங்கக்கூடியதான ஹெஸ்பொல்லா என்று சொல்லக்கூடியதான தீவிரவாத இயக்கம். ஈரானால சப்போர்ட் பண்ணப்படுகிறதான ஹெஸ்பொல்லா தீவிரவாத இயக்கம். அப்புறம் யெமன்ல பார்த்தீங்கன்னா ஹூட்டி ரெபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹூட்டின்றதான இன்னொரு தீவிரவாத இயக்கம் இருக்கிறது. சிரியா பார்த்தீங்கன்னா ஷியா மலேசியாஸ் என்று சொல்லி அந்த ஒரு தீவிரவாத இயக்கம் இஸ்ரேல் அகெயின்ஸ்டாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன தீவிரவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யூதயாவிலும் சமாரியாவிலும் ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ளேயே இருந்து இஸ்ரேலுக்கு முள்ளாக மக்களை கொண்டு சாதாரண பாமர மக்கள் இன்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல். இஸ்ரேலுடைய சிட்டிசன்ஷிப் பெற்றதான ஒரு நபர் என்ன பண்றாரு, அந்த ஒரு பெண்ணை கத்தினால குத்தி காயப்படுத்தி
கொலை செய்கிறதுக்கான முயற்சி, இந்த மாதிரி காரில் அடித்து மோதுறது, பஸ் ஸ்டாண்டில் இருக்க மேலே பஸ்ஸு மேலே வந்து மோதுறது, இந்த மாதிரி நிறைய விதமான தீவிரவாத செயல்பாடுகள் இஸ்ரேலுக்குள்ளேயும் ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாத்தையும் இஸ்ரேலானது பொறுமையாக ஒவ்வொரு நாளும் கையாண்டு கொண்டு தான் வந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல் செய்யக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு என்னன்னா, மக்களையும் கூட ஒரு பக்கம் பாதுகாத்துக்கிட்டு அதே சமயத்தில் தீவிரவாதிகள் மக்கள் மத்தியில வேஷம் போட்டு சுத்தி கொண்டு இருக்கிறதான தீவிரவாதிகளையும் பிடிக்கணும் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, சேலஞ்ச் தான். ஏன்னா இஸ்ரேலை உலக நாடுகள் முழுவதுமாக குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும். இந்த போரில் இஸ்ரேல் தேசமானது இருக்கிறதுக்கே, அதாவது இந்த தேசம் சர்வைவ் பண்றதுக்கே ஒரு கொஸ்டின் இந்த உலக நாடுகள்ல இருந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல் நாடு இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்னும் நிறைய தேசங்கள் கங்கணம் கட்டி கொண்டுதான் இருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு தேசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரான். இந்த எல்லா எதிரிகளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் வந்து இந்த ஹெஸ்போலான்ற தீவிரவாத இயக்கத்துக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட். ஹமாஸையும் சப்போர்ட் பண்ணது, ஹமாஸுக்கு தீவிரவாத வெப்பன்ஸ்லாம் கொடுக்கறது ஈரான் தான். அந்த ஹூட்டி ரெபல்ஸ் இவங்களுக்கும் கூட சப்போர்ட் பண்ணுறது ஈரான் தான். ஈரானுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்கக்கூடாது, இஸ்ரேல் தரைமட்டமாக வேண்டும் அப்படின்றது தான் ஈரானுடைய முக்கியமான குறிக்கோள். இதில் சமீப காலத்தில் நடந்ததான முக்கியமான தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு ஹமாஸை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. ஹமாஸுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாரையும் இஸ்ரேல் வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ அவர்கள் இல்லை, இந்த ஒரு நபர் தான் அவரும் என்ன பண்றாருன்னா ஒளிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செயல்படக்கூடியதான ஒரு இன்னொரு தீவிரவாத கும்பல் என்ன பார்த்தீங்கன்னா ஹெஸ்போலான்றது ஈரானால சப்போர்ட் பண்ணப்பட்டு லெபனான்ல இஸ்ரேலுக்கு மேல இருக்கக்கூடியதான பகுதியில இருந்து செயல்படக்கூடியதான ஒரு தீவிரவாத இயக்கம். இந்த ஹெஸ்போலான்றதான தீவிரவாத இயக்கம் தொடர்ந்து இஸ்ரேல் ஒரு பக்கம் இந்த காசால இந்த ஹமாஸை எலிமினேட் பண்ண முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க, அந்த பக்கத்துல இருந்து இந்த செயல்பாடை செய்ய விடாமல் ஹெஸ்போலா தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான மிசைல்ஸ், ஏராளமான ராக்கெட்ஸ் இஸ்ரேல் மீது பாய்ந்து கொண்டு அந்த பகுதியில், அதாவது இஸ்ரேலுடைய நார்தன் பகுதியில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்கக்கூடாத அளவிற்கு அவங்க அங்கே சாதாரண மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து இடம்பெயர வைத்து, ஏன்னா தினமும் அங்கே தாக்குதல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதுல குறிப்பாக இந்த ஹெஸ்போலாவுடைய முக்கியமான தலைவர் ஒருவர், அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாசரேலா என்று சொல்லக்கூடியவர். இந்த நபர் பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான தீவிரவாதிகளில் தலை சிறந்தவர் என்று சொல்லலாம். இஸ்ரேலை முடித்து விட வேண்டும் என்பதில் மிகவும் தீவிரமானவர். இந்த ஹெஸ்போலான்றதான இந்த தீவிரவாத இயக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த தீவிரவாத இயக்கத்தை இஸ்ரேலானது கடந்த 20 வருடமாக மானிட்டர் பண்ணி கொண்டே இருக்கிறது. நியூமரஸ் அட்டாக்ஸ் இஸ்ரேல் மீது இவங்களால வந்திருக்கு. இப்ப சமீபத்தில் இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. இன்னொரு இன்டெலிஜென்ஸ் இஸ்ரேலுக்கு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெஸ்போலா மூலமாக ஒரு மிகப்பெரிய அக்டோபர் 7 நடந்தது போல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்க போகிறது என்றதான ஒரு இன்ஃபர்மேஷன் இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளான் ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ இந்த பிளானை தடை செய்யும்படியாக இஸ்ரேலானது தீவிரமான ஒரு செயல்பாட்டில் இறங்குச்சு. குறிப்பாக இந்த செயல்பாடு எப்போ நடந்தது என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் அது. உலக நாடுகள் எல்லாமே பார்த்து வியக்கக்கூடியதான விதத்துல இந்த தாக்குதல் ஒன்று நடந்தது, இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாசரேலான்னு சொல்லக்கூடியதான இந்த ஹெஸ்போலாவுடைய தலைவர் இவர் என்ன பண்றாருன்னா, பெய்ரூத் என்கிறதான பகுதியில் ஒரு பில்டிங்னு பார்க்கும்போது பில்டிங் வந்து தரையிலேருந்து மேலே உயரக்கூடியதான பில்டிங் தான் நம்ம நினைப்போம். ஆனால் இவங்க இருக்கக்கூடிய பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேல் மட்டத்தில் இல்லை, அதிலிருந்து கீழே 60 அடிக்கு கீழே, பூமியில் 60 அடிக்கு கீழே என்ன பண்ணுறாங்க, அண்டர் கிரவுண்டில், அந்த பில்டிங்க்கு கீழே அண்டர் கிரவுண்டில் இவங்க தங்கி இருக்கிறாங்க. அங்கே தான் ஹெஸ்போலாவுடைய முக்கியமான தீர்மானங்கள், டிஸ்கஷன்ஸ், பிளானிங், எக்ஸிக்யூஷன் எல்லாமே அங்கிருந்து தான் நடக்கிறது. மிக முக்கியமாக இந்த நாசரேலா என்று சொல்லக்கூடியவர் அங்கே இருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறார். இஸ்ரேலை தாக்குவதற்கும் அந்த கமாண்டர்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, இது எல்லாமே அங்கிருந்து தான் நடக்கிறது. ஸோ இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல 20 வருடமாக இவர்களை மானிட்டர் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். நாசரேலா என்று சொல்லக்கூடியதான இந்த நபர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மீது தாக்குதல் செய்யக்கூடியதான அந்த சம்பவத்துக்கு முன்னாடி இது எல்லாமே எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன பண்ணுறாரு, நியூயார்க்கில் யுஎன் உலக ஐக்கிய கூடுகையில் பார்த்தீங்கன்னா, யுஎன் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு, அந்த ஸ்பீச் நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்கள் முடிஞ்சா கேட்டு பாருங்க. இட் இஸ் an epic speech. ஒரு மிகப்பெரியதான
அப்ளாஸை பெறக்கூடியதான ஒரு ஸ்பீச் அவர் கொடுத்துருக்கிறது, தீவிரவாதத்துக்கு அகேன்ஸ்ட் ஆகும். அவர் பேசுகிறாருன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் அங்கிருந்து அசம்பிளியில இருந்து நிறைய கண்ட்ரியினுடைய பிரதிநிதிகள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் நிறைய பேர் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பேசினதான அந்த பேச்சு உலகம் முழுவதுமாக ஒலிக்கப்பட்டது, நிறைய பேரால் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது. ஒரு எப்பிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீச்சை முடிச்சுட்டு அவர் வெளியே வந்து இஸ்ரேலுடைய மிலிட்டரிக்கு வந்து ஓகே கொடுக்குறாரு. என்ன ஓகே கொடுக்குறாருன்னா, ஹெஸ்போலாவுடைய தலைவரை தாக்கும்படியாக அந்த பெய்ரூத்தில் இருக்கக்கூடியதான அந்த பில்டிங்கை ஃபினிஷ் பண்ண முடியாது. அவர் ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இந்த இடத்துல நடைபெறுகிறது. எப்படின்னா 80 டன் பங்கர் பஸ்டிங் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியின் ஆழத்துல என்னதான் நீங்க பங்கர் போட்டீங்கன்னா கூட அந்த பங்கரை வந்து அடிச்சு தரைமட்டமா ஆக்கக்கூடியதான, அடிச்சு நொறுக்கக்கூடியதான இந்த பங்கர் பஸ்டிங் பாம் அவ்வளவு பவர்ஃபுல்லான பாம். இது குறிப்பா ப்ரிசைஸா தாக்கக்கூடியதான ஒரு ஆயுதம். இது வந்து பூமியில 30 மீட்டருக்கு கீழே செல்லக்கூடியது. பூமிக்கு அடியில எவ்வளவு ஸ்ட்ராங்கா கான்கிரீட்னால செவறுகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அது 6 அடி செவராக இருந்தா கூட அந்த 6 அடி செவரை கூட தகர்க்கக்கூடியதான அவ்வளவு பவர்ஃபுல் கெப்பாசிட்டி கொண்டதான இந்த பாம். கரெக்டாக இஸ்ரேலானது அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணியிருந்து கரெக்டான மோமெண்ட்ல அது போட்டு ஹெஸ்போலாங்கிறதான இந்த மிகப்பெரிய நொட்டோரியஸ் தீவிரவாதியை அந்த நாளிலே தீர்த்து கட்டியது. எல்லாருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியம். இது வந்து ஈரானால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது. ஏன்னா இவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஹெஸ்போலாவுடைய இந்த நாசரேலான்றதான் இந்த தலைவர் வந்து அவ்வளோ பிளான் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்க முடியாது, அந்த அளவுக்கு திட்டங்களை தீட்டி இது பண்ணது. இவர் வந்து இந்த மாதிரி எலிமினேட் பண்ணப்படுவார்னு நினைக்கவே இல்லை அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதல். அதில் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து ஒரு நிலைக்கு வந்துருச்சு, என்னன்னா போதும், அதாவது தன்னுடைய மக்களை பாதுகாக்கணும் இல்லையா, எவ்வளவு நாள் தான் நீங்கள் அடிச்சுட்டே இருப்பீங்க, நாங்கள் அமைதியாக இருப்போம் அப்படின்னு. ஸோ லெபனானில் வந்து இஸ்ரேல் வந்து அந்த தீவிரவாத இயக்கத்தை ஃபினிஷ் பண்ணணும், இதை எலிமினேட் பண்ணணுன்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துருச்சு. அதனால இவ்வளோ தைரியமாக இறங்கிட்டாங்க. அது மாத்திரமல்ல, இப்போ டைரக்டாகவே ஈரான்ல இருந்து தாக்குதல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. எனவே அதுக்காகவும் இஸ்ரேலானது பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறது. கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஈரான்ல இருந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல், 200 மிசைல்ஸ் ஈரான்ல இருந்து நேரடியாகவே இஸ்ரேல் மீது ஏற்பட்டிருந்தது. நிறைய பொது இடங்களில் இந்த மிசைலானது அதாவது மக்கள் வசிக்கக்கூடியதான பகுதிகளில் இஸ்ரேலுடைய அயன் டோம் இருக்கிறதுனால அதெல்லாமே வந்து இஸ்ரேல் வந்து தடுத்து நிறுத்தி விடுகிறது. ஆனால் ஒரு சில மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல விழுந்தது. மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ் இருக்கக்கூடியதான பகுதியில் வந்து அது விழுந்தது. ஹைஃபா என்று சொல்லக்கூடியதான இடம். அது விழுந்த பிறகுமே அதனுடைய செயல்பாடுகளை நிறுத்தவில்லை. அந்த ஏர்ஃபோர்ஸ் ஆனது இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனவே அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு, அதாவது நாசரேலாவை எலிமினேட் பண்ண இந்த சம்பவத்துக்கு பிறகு ஹெஸ்போலாவுக்கு நாசரேலுக்கு அடுத்தது ஒரு தலைவர் வெயிட்டிங்ல வச்சிருந்தாங்க. அவர் வந்த உடனே அடுத்த தாக்குதலை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தம் செய்து வைத்திருந்தார்கள் ஹெஸ்போலா தீவிரவாத இயக்கம். ஸோ அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த தாக்குதலுக்கு முன்பதாக இஸ்ரேலானது தகர்த்து விட்டது. அந்த இடத்துலையும் அந்த டிஸ்கஷன் அப்போ நிறைய ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க. கரெக்டாக குறிப்பாக அந்த இடம் பார்த்து இஸ்ரேலானது 73 டன் இடையுள்ளதான ஒரு பாம் அந்த இடத்துல போட்டு இருக்கிறது. எல் மார்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த இடம் பெய்ரூத்தில் ஒரு பகுதி. இது வந்து ஹெஸ்போலாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கு அந்த இடம். ஸோ அந்த இடத்தை இஸ்ரேலானது தகர்த்து இருக்கிறது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாசரேலாவுக்கு சக்சஸராக இருக்கக்கூடியதான செலக்ட் பண்ணப்பட்டதான ஹஷம் சாஃபி அல்தீன் என்று சொல்லக்கூடியவர் இதில் வந்து எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. ஹெஸ்போலா சைட்ல இருந்து இன்னும் டீட்டெயில்ஸ் வரல, யாரெல்லாம் இறந்தார்கள், யாரெல்லாம் இன்னும் காயப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் இஸ்ரேல் போட்டதான இந்த பாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பாம். இது கண்டிப்பாக அவங்க மறிச்சில்லைன்னா கூட கண்டிப்பாக மிகப்பெரியதான ஒரு காயத்துக்குள்ளாக ஆயிருப்பார்கள். இது மாத்திரமல்ல, ஹெஸ்போலாவினுடைய இன்னொரு கமாண்டர், இவர் தான் வந்து முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடியவர், முகமது ரஷீத் ஷக்கியாஃபி, ஹெஸ்போலாவுடைய ஹெட் ஆஃப் த கமாண்டர். இவருமே வந்து எலிமினேட் பண்ணப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்மசானா என்று சொல்லக்கூடியதான ஒரு பார்டர் கிராசிங், லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடையில ஒரு பார்டர் கிராசிங். லெபனானுக்கு எப்படி ஆயுதங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிரியா மூலமா வருது. ஈரான் வந்து சிரியாவுக்கு அனுப்பி சிரியாவிலிருந்து ஏதோ ஒரு டனல் மூலமாக இந்த ஆயுதங்கள்லாம் வந்து உள்ளே கடத்தப்படுகிறது. ஸோ இந்த டனலை கண்டுபிடித்து இருக்கிறார்கள், இந்த டனலை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த டனல் மூலமாக ஏராளமான ஆயுதங்கள் இஸ்ரேலானது கண்டுபிடித்திருக்கிறது. இப்போ இஸ்ரேல் லெபனான்ல என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடியதான இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளை
ஃபர்தர் நார்த்துக்கு புஷ் பண்ணுறாங்க. இந்த பார்டரில் இருக்கக்கூடியவர்களை நார்த்துக்கு புஷ் பண்ணுறாங்க, பார்டரை கிளியர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பார்டர்லேருந்து தான் அதிக தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது வந்து கொண்டு இருக்கிறது. எனவே அந்த பார்டரை இன்னும் கிளியர் பண்ண அங்கே பார்த்தீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடியதான சூழ்நிலை தான் அங்கேயுமே இருக்குது. லெபனான்லையுமே பார்த்தீங்கன்னா காசாவில் எப்படி ஏராளமான டனல்ஸ் எல்லாம் நோண்டி வைத்திருந்தார்களோ அதே போல் ஸ்கூல்களுக்கு கீழே, பப்ளிக் பிளேசஸ்க்கு கீழே, மக்கள் வாழக்கூடியதான இந்த பில்டிங்க்கு கீழெல்லாம் இந்த மாதிரியான வெடிகுண்டுகளை சேகரித்து வைப்பது, டெரர் டனல்ஸ் உண்டாக்குவது, சாதாரண மக்களை நிம்மதியாக வாழவிடாத அளவுக்கு இந்த தீவிரவாத இயக்கங்கள் இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எவ்வளவு கோபம், எவ்வளவு வெஞ்சன்ஸ் பாருங்க. ஒரு தேசம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு மோசமாக பிளான் பண்ணி செய்து தங்களுடைய மக்களே மரித்து போனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய வாழ்க்கையின் மீது அக்கறை இல்லாமல் செயல்படக்கூடியதான இவர்களை தான் தீவிரவாதிகள் என்று சொல்லி நம்ம அழைக்கிறது இல்லை. இப்போ ஒரு நல்ல ஒரு காஸ்க்கு நீங்கள் ஃபைட் பண்ணீங்கன்னாக்கா பரவாயில்ல, உங்களுடைய காசு எப்படியா இருக்குன்றதையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும்ல. ஒரு நன்மைக்காக போராடுறீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய மக்கள் மீதாவது நீங்கள் கன்சர்னாக இருக்கணும். அதுவும் கிடையாது. ஆனால் இஸ்ரேல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாக்குதலுக்கு முன்பதாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேல் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிருச்சு, ஏன்னா ஹெஸ்புல்லா தாக்க போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் பெயர்ந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அறிவிப்புகள் இஸ்ரேலானது பொதுமக்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அதன்படியே மக்கள் எல்லாம் அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏராளமான பேர் அங்கிருந்து வெளியே நகர்ந்து விட்டார்கள். வெளிநாட்டிலிருந்து அங்கே தங்கி இருப்பவர்கள் எல்லாருமே அவங்க திரும்ப போயிட்டாங்க, இல்லைன்னா சேஃபான இடத்துக்கு அவங்க கடந்து போய்விட்டார்கள். இப்போ இதுதான் இப்போ இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை. இப்போ இன்னொரு ரீசெண்டாக இப்போ கிடைத்ததான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டரில், அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில இருக்கக்கூடியதான இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா 250 மீட்டர் லாங் டனல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டனல் எப்படிப்பட்ட டனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அக்டோபர் 7ஆம் தேதி நடந்தது இல்லையா ஒரு தாக்குதல், அதுவும் இந்த டனல் மூலமாக தான் நடந்தது. அந்த டனல் மூலமாக தீவிரவாதிகள் இஸ்ரேலுடைய பார்டருக்குள்ள புகுந்து இந்த மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள். அதே போல இன்னொரு தாக்குதல் நடப்பதற்கான ஒரு மேஜர் பிளான் ஒன்று ஹெஸ்புல்லா செய்திருக்கிறது. இந்த டனல் பார்த்தீங்கன்னா, இந்த டனல்ல ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக இருந்திருக்கு. இந்த டனல் இதில் உள்ள கிச்சன் இருந்திருக்கு, ஷவரிங் பிளேசஸ் இருந்திருக்கு, ஃபுட் ஸ்டோரேஜ் இருக்கு, அப்புறமா டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் அம்யூனிஷன்ஸ், ஆயுதங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்து ஆராய்ந்த போது இது ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஹெஸ்புல்லா ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. அப்போது அவங்க எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா, அடுத்த ஒரு கமாண்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கோ அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த அக்டோபர் 7 ஏதாவது நடந்திருக்கும். ஸோ அப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் முன்னாடியே முன்னெச்சரிக்கையின்படி இந்த டனல்லாம் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் சூழ்நிலை, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் உள்ளுக்குள்ள தாக்குதல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த வருடத்தில், அதாவது இந்த ஒரு வருடம் ஆகி இந்த நாளில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்திலிருந்து இஸ்ரேலானது மீண்டுமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் இஸ்ரேல் செய்திருக்கிறாங்க. இது மூலமாக இதுதான் நம்ம தெரிந்து கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரேல் மக்கள் ஃபீல் பண்ணக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆச்சரியமான விஷயம். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இது எல்லாத்துக்கும் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது, ஏதோ ஒரு விதமான அற்புதமான ஒரு பாதுகாப்பு மக்கள் மேல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. நிறைய சாட்சிகள் யுத்த வீரர்கள் கிட்ட இருந்து, அதாவது மிலிட்டரி போர் செய்கிறவர்கள் கிட்ட இருந்துமே நிறைய விதமான சாட்சிகள், ஏதோ ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் சத்ருனுடைய தாக்குதல் இருந்து அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி. ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்றார் இல்லையா, இஸ்ரேலானது அவருடைய கண்ணின் கருவிழி என்று சொல்லி. ஸோ தொடர்ந்து இஸ்ரேலுடைய சமாதானத்துக்காக நாமும் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நாம் எல்லாரும் ரத்த சம்பந்தம் இல்லையா. நம்முடைய மேசியா மீண்டுமாக அங்கிருந்து பூமி அனைத்தையும் ஆள்கை செய்வார் என்று சொல்லி நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பைபிளுடைய ப்ராஃபஸியில் நிறைய விஷயங்கள் இஸ்ரேலோடு கூட சம்பந்தப்பட்டு இருக்கிறது. நம் இறுதியில் 2 பேரும் ஒன்றாக இணைவோம் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலும் நாமும் ஒன்றாக இணைந்து அந்த இடத்துல மேசியாவுக்கு கீழே நம்ம ஆளுகை செய்வோம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே தொடர்ந்து நம்ம அவங்களுக்காக செபிப்போம். அந்த நியூஸையும் தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். இறுதி நாட்களுக்கான அறிகுறிகள் தோன்றுகிறதா என்று சொல்லி தொடர்ந்து நீங்களும் மதில் மேல் நின்று கவனித்துக் கொண்டிருங்கள். சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஷலோம் ஷலோம்.